அனைவருக்கும் வணக்கம். கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன். என் பேர் பிரதீப். இன்றைக்கி நம்ம NXல 25வது வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது சாலிட் மாடலிங்கில். இந்த மாடலிங்கில் நம்ம இப்போ ஒரு டூலை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான டூல் தான் ஃபேஸ் பிளெண்ட். இந்த ஃபேஸ் பிளெண்டு சாலிடுக்கும் யூஸ் ஆகும், சர்ஃபேஸுக்கும் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம சாலிடில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் பிளெண்டில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு மெத்தட், அடுத்து இது ஒரு மெத்தட். ஸோ ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஆனால் அந்த ஃபேஸ்க்குள்ளே ரெண்டு விதமான டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் 2 ஃபேஸ், செகண்ட் டைப் 3 ஃபேஸ். இந்த ரெண்டுமே ஒவ்வொரு இதுவும் நம்ம தனித்தனியாக ஃபெசிலிட்டி உள்ளது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஃபேஸ், கிராஸ் செக்ஷன் வித் லிமிட், ட்ரிம், செட்டிங், ப்ரிவியூன்னு இருக்கும். அதே போல் ஃபேஸ் அதே இது தான் 3 ஃபேஸில் இருக்கும்போது ஃபேஸ், கிராஸ் செக்ஷன், ட்ரிம், செட்டிங், ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லும்போது, ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா வித் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வித் லிமிட் வந்து 3 ஃபேஸில் இருக்காது. 2 ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் போது தான் இந்த வித் லிமிட் வரும். ஸோ இதைத்தான் நம்ம இனி நம்ம எவ்வளோ நம்ம கிளியராக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 1 நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப் ஃபேஸ், கிராஸ் செக்ஷனோட சேர்ந்து வித். இப்போ அதே இதில் 3 ஃபேஸ்லையும் நம்ம ஃபேஸ், கிராஸ் செக்ஷன் வர நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதை நம்ம பார்க்கறதுக்கே இன்னைக்கு ஃபுல் வீடியோ இதில் போயிடும். ஸோ இதனால் அடுத்த வீடியோ வந்து ஃபுல் கண்டினியூஸ் வரும்போது வீடியோ லென்த் ஆகும். அதனால் அதை நம்ம செகண்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பிளெண்டில் வந்து ஒரு அவுட்லுக் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு எட்ஜ் பிளெண்டுக்கும் ஃபேஸ் பிளெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எட்ஜ் பிளெண்ட் வந்து நம்ம ஒரு கார்னரை பேஸ் பண்ணி நம்ம எட்ஜ் பிளெண்ட் எடுப்போம். ஃபேஸ் பிளெண்டுன்னு இருக்கும்போது அந்த பேர்லேயே இருக்குது, ஃபேஸை அடிப்படையாக வச்சு தான் இது வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ இது தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான். ஸோ இன்னர் ஃபேஸ் இருக்கும்போது ஒரு செல் எடுத்துக்கிட்டு இன்னர் ஃபேஸில் நீங்கள் பிளெண்ட் எடுத்தீங்கன்னா மெட்டல் வந்து ஆட் ஆகும். ஸோ அதே போல தான் அவுட்டர் ஃபேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதே போல் மெட்டல் ரிமூவ் ஆகும். ஸோ இது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன் இதை நம்ம முக்கியமாக பார்க்குறோம்னா இது வந்து சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம் பொருந்தும், சர்ஃபேஸுக்கு இது பொருந்தாதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது எட்ஜ் பிளெண்டுக்கும் இந்த ஃபேஸ் பிளெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் பிளெண்ட் பார்க்கும்போதே அது வந்து ஒரு சர்ஃபேஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது சாலிட்லையும் யூஸ் பண்ணலாம், சர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்னது போல் சாலிடில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாலிடில் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒவ்வொரு மெட்டல் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் எட்ஜ் பிளெண்ட் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ எட்ஜ் பிளெண்டை வந்து நம்ம சர்வசாதாரண வேல்யூ கொடுத்து, ரேடியஸ் வேல்யூ கொடுத்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இதுக்கு என்ன பர்பஸ், இதில் என்னெல்லாம் இருக்குது, ஃபேஸ் பிளெண்டில் எந்த மாதிரி ஷேப் எடுக்கலாம் பார்க்கலாம். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சர்ஃபேஸில் நிறைய விதமான மாடல் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் மவுஸ், இன்னும் நிறைய ஆப்ஜெக்டையும் நம்ம வித்தியாசமான முறையில் ஃபேஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சாலிட் அதாவது எட்ஜ் பிளெண்டில் பார்த்துருப்போம். எட்ஜ் பிளெண்டில் வேரியபிள், கார்னர் செட் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கும். அதே போல தான் இங்கேயும் நிறைய மெத்தட் இருக்குது பார்க்கலாம். ஆனால் இது முக்கியமாக ஒரு மாடல் யூஸ் ஆகுது. அந்த மாடலை இப்போ நான் இமேஜ் காட்டுறேன். ஸோ இந்த ரேடியோ கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள், இந்த ரேடியஸ் இந்த ஃபேஸில் இருந்து இங்கே வந்து ஒரு ஆர்க் ஷேப் மாதிரி வரும். இந்த கீழ் பக்கம் பாருங்கள், பாட்டம் ஷேப்பில் பாருங்கள். ஸோ இந்த இதை பாருங்கள், ஒரு ஆர்க் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் இருந்து ஒரு டேஞ்சன்ட் ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த இமேஜில் கிளியராக இருக்கும் பாருங்கள். இந்த ஃபேஸ் இப்படி இருக்குது, இந்த ஃபேஸ் வரைக்கும் கரெக்டாக இந்த இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பிளெண்டு இதே மாதிரி நம்ம ரேடியஸ் எடுக்கிறதுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய எட்ஜ் பிளெண்டில் எடுக்க முடியாது. ஸோ அதே போல் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு இந்த கமெண்ட் ரொம்ப யூஸ் ஆகுது. இதே போல் இன்னொரு பிளெண்டும் யூஸ் பண்ணலாம், அதை பிறகு பார்க்கலாம் அது என்னென்னு. இது தான் நம்ம இதில் முக்கியமாக பார்க்குறோம். இதே போல் இன்னும் நிறைய மவுஸ் இருக்குது, கீபோர்ட் மவுஸ். இதே போல் ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கும் இது இருக்குது. லேப்டாப்பில் கூட அந்த பாட்டம் ஷேப்பில் சில இடங்களில் ஒரு ரேடியஸ் மாதிரி வர்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு லென்த்தாக வர்றதுக்கு இந்த ஃபேஸ் பிளெண்டு ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இதை டோட்டலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பிளெண்டில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இந்த 2 ஃபேஸ் இதில் வந்து கிளியராக தெரியும். டைப்பில் 2 ஃபேஸ் இருக்குது. கிராஸ் செக்ஷன் இந்த ரொம்ப முக்கியமாக இந்த கிராஸ் செக்ஷனுக்குள்ளே தான் அளவுக்கு அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இது 3 டைப். 3 ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி எட்ஜ் பிளெண்ட் வருது, எந்த மாதிரி பிளெண்ட் வருதுன்னு பார்க்கறதுக்கு தான். இதில் அந்த வித் லிமிட் வராது. இந்த கிராஸ் செக்ஷனில் சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த டைப்பை ஒன்றுக்குள்ளே ஒன்று மிங்கிள் ஆகி வரும். ஏன்னா டைப்னு பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்க ஆப்ஷனில் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த இதிலலாம் ஃபேஸ் வந்து என்ன ஃபேஸ் நம்ம மோட் செலக்ட் பண்ணணுமோ அதுக்காக மட்டும்தான். ஆனால் ஃபேஸுக்கும் அதே போல தான் அதை தொடர்ந்து இருக்கும், எந்த ஃபேஸில் எந்தெந்த செலக்ட் பண்ணணும். ஆனால் கிராஸ் செஷனுக்குள்ளே தான் நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டிய மெத்தட் வருதோ, நமக்கு என்ன மாதிரி செலெக்ஷன் வருதோ அதெல்லாமே அந்த கிராஸ் செக்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. இதை தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்துருப்போம் டைப் ஃபேஸ்லேருந்து விட்த் வர பார்க்க போகிறோம். அதே இது 3 ஃபேஸில் கிராஸ் செக்ஷன் வர. ஏன்னா நமக்கு இந்த கிராஸ் செக்ஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறதுனால இந்த வித் லிமிட்டு இது வந்து அடிஷ்னலாக வர்றது. இதுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் வரும்போது இன்னொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது இந்த வித் லிமிட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். நம்ம இதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்ட் 1ல் இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் பிளண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பிளண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே நம்ம எட்ஜ் பிளண்ட் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல எட்ஜ் பிளண்ட் இருந்து இதுக்கு கீழே ட்ராப் டவுன் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ் பிளண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா நீங்கள் இதில் ஃபேஸ் பிளண்ட்னு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த ஃபேஸ் பிளண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் பிளண்டில் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்ஷன் எல்லாம் பார்க்க முன்னால் அதை எப்படி நம்ம இருக்குன்னு நம்ம ஏற்கனவே எப்படி நம்ம அந்த இனிஷியல் பாயிண்டில் பார்த்தோம் அதே போலயே இதில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் பிளண்டை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் தான் தெரியும். ஸோ அது கூட இங்கே செலெக்ஷன் ஆஃப் மெத்தட் இருக்குது. இங்கே 4 ஆப்ஷன் சிங்கிள், டான்ஜென்ட், ஃபேஸ், பாடி, ரீஜன் ஃபேஸ். அதே போல் இங்கே கர்வ் ஆப்ஷனும் இருக்குது. 2 ஆப்ஷன் ஆனில் இருக்குது. சிங்கிள், கனெக்ஷன், டான்ஜென்ட் கர் அண்ட் ஃபீச்சர் இன்டர்செக்ட் கர். இதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸ் பிளண்டு எப்படி என்ன ஆப்ஷனில் மெத்தடில் இருக்குன்னு பாருங்கள். இதில் மொத்தம் 7 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 7 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதுக்குள்ள ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் டைப்பில் 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. இதில் 3 ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3 ஃபேஸ் ஆப்ஷன் வந்த உடனே 7 விதமான ஆப்ஷன் இருக்குது. அதே போல் 2 ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல 2 ஃபேஸ் செலக்ட் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் வெளியே வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான். இப்போ பாருங்கள் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஃபீச்சர் அதாவது இங்கே பாருங்கள் வித் லிமிட்னு இதை நான் 3 ஃபேஸ்ன்னு நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் வராது. நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். பாடி ஃபேஸ் இருக்குது. பாடி ஃபேஸில் இருந்தால் செலக்ட் பண்ணால் வராது. அதோட சிங்கிள் ஃபேஸ் வைக்கலாம். இந்த ஃபேஸ் 3 ஃபேஸ் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் உடனே நீங்கள் பார்க்கணும். நம்ம செட்டிங்ஸ் வந்து நார்மலாக அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்கள் இந்த ரிவர்ஸ் மெத்தடு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அந்த விட் லிமிட் வராது. ஆனால் அதே சமயம் 2 ஃபேஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக விட் லிமிட் இந்த 3 ஃபேஸ் 2 ஃபேஸ்க்குள்ள மெத்தடு இது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டைப். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான் இந்த டைப். இந்த டைப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. அதை இன்ஃபர்மேஷன் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த ஃபேஸ் ஆப்ஷன். இந்த ஃபேஸ் அதாவது ரெண்டுமே செலக்ட் பண்ணும்போது அந்த கிராஸ் செக்ஷன் இருக்குது. அதாவது எதை பொறுத்து பிளெண்ட் ஆகணும் பொறுத்து செலக்ட் ஆகத்தான் இந்த கிராஸ் செக்ஷன் இருக்குது. இந்த வித் லிமிட் வந்து ஏற்கனவே அந்த 2 எட்ஜ் பிளெண்ட் வரக்கூடிய அதாவது ஃபேஸ் பிளெண்ட் வரக்கூடிய இடத்துல எது வரைக்கும் லிமிட் பண்ணணும் கண்ட்ரோல் கொடுத்து லிமிட் பண்ணுறது தான் இந்த வித் லிமிட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச போல ட்ரிம் எப்படி செலக்ட் பண்ணுமோ அதே போல். அதுக்கப்புறம் ட்ரிம் இந்த ட்ரிம்மில் அது எப்படி இருக்கோ அதே போல் இந்த செட்டிங்ஸ் வந்து நமக்கு எது தேவை இருக்கோ அதை மாதிரி மென்ஷன் பண்ணது இது ப்ரிவ்யூ. இவ்வளோ தான் நார்மல். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைப் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைப் பார்க்கும்போது இந்த 3 ஆப்ஷனுமே ஆக்டிவில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 4 வரையும் ஆக்டிவில் இருக்கும். எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைப்பில் இப்போ நான் 2 ஃபேஸ் வச்சுட்டேன். 2 ஃபேஸ் வச்ச உடனே கீழே ஒரு மெத்தட் காட்டு பாருங்கள். செலக்ட் ஃபேஸ் 1, அடுத்தது செலக்ட் ஃபேஸ் 2. இங்கே நீங்கள் இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே ரெட் கலர்னு ஒரு மார்க்கிங் இருக்கும் பாருங்கள். இது ஃபேஸ் 1 நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த இடத்துல ரெட் கலர் மார்க் பாருங்கள் ஃபேஸ் 2. இதை நீங்கள் 2 ப்ரெஸ் பண்ணும் போது தான் இந்த பிளெண்ட். ஏற்கனவே பார்த்தது போல் இந்த எட்ஜ் பிளெண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் இதில் சில செலெக்ஷனை பொறுத்து சில டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே சில ஆப்ஜெக்ட்ஸை நம்ம அந்த சில மெத்தட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த இமேஜில் நம்ம பார்த்துருப்போம் எதெல்லாம் செலக்ட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், எந்த இமேஜுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அதைத்தான் நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம் எப்படின்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி இருக்கணும். இப்போ இதெல்லாம் இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஓவராலாக என்னன்னு தெரியணும், எப்படி ஆப்ரேஷன் ஆகுதுன்னு தெரியறதுக்காக இந்த மெத்தடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செலக்ட் ஃபேஸ். நான் ஒரு பாடி ஃபேஸ் இருக்குது. இந்த பாடி ஃபேஸ் இருந்தால் செலக்ட் ஆகாது. சிங்கிள், டான்ஜென்ட், ஃபியூச்சர் இந்த இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபேஸாக இருந்தாலும் சரி பாருங்க. எந்த ஃபேஸ் இருந்தாலும் பாடி ஃபேஸ் மட்டும் வரக்கூடாது.
இப்போ நான் சிங்கிள் ஃபேஸ் ஃபஸ்ட்டு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். நான் சிங்கிள் ஃபேஸ் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ஓகே, ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல 2 ஃபேஸ் செலக்ட் ஆகிட்டு இனி இதில் நமக்கு வேல்யூ கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம எட்ஜ் பிளெண்டில் எவ்வளோ வேல்யூ கொடுத்தோமோ அதே போல் நம்ம இங்கே நார்மலாக வேல்யூ கொடுக்கலாம். நான் ஒரு 10 கொடுக்குறேன். அப்ளை கொடுங்க. நார்மலாக வந்துட்டு இந்த ஃபேஸ் பிளெண்டும் பாருங்கள் இதே போல் நார்மலாக வந்திருக்கும். அப்போ இதில் இதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஃபேஸ் பிளெண்டுன்னு பொறுத்தபோது சர்ஃபேஸ்லையும் யூஸ் ஆகும், சாலிட்லையும் யூஸ் ஆகும். ஆனால் பார்க்கும்போது ஃபேஸ்னு பார்க்கும்போது இமேஜை பார்க்கும்போது சர்ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சர்ஃபேஸ் மட்டும் இல்லை, அதாவது ஒரு சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஒரு சாலிட நம்ம ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, அது எந்த ஃபேஸை நம்ம தனியாக செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது எட்ஜ் பிளெண்ட் ஆகும். இந்த எட்ஜ் பிளெண்ட் எப்படி வருதுன்னு தான் நம்ம இதில் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இது நார்மல், இதுக்கும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் இந்த கிராஸ் செக்ஷனை நம்ம பார்க்கும்போது தான் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது நார்மலாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 2 ஃபேஸ். இப்போ இதில் கூட நம்ம டைரக்ஷன் இருக்குது. நமக்கு எந்த டைரக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணலான்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரிவர்ஸில் போகிறேன். திருப்பி இந்த டைரக்ஷன் இப்போ நமக்கு இது எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் இந்த 2 டைரக்ஷன் இருக்கும்போது தான் பெண்ட் ஆகும். நமக்கு இப்போ பாருங்கள் இந்த எந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுப்போமோ அதை பொறுத்து தான் இது இருக்குது. இப்போ நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தோன்னு பாருங்கள் வராது, அலர்ட் மெசேஜ் காட்டும். ஏன்னா நமக்கு எந்த ஃபேஸ் எந்த இடத்துல வரணுமோ ஃபஸ்ட்டு வந்து அசைன் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து ஃபேஸே நம்ம செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா ஏனோ தான் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு இந்த இடத்துல பொசிஷன் வரணும். இப்போ இன்னர் பக்கமாக இருக்கும்போது எப்படி செலக்ட் பண்ணணும் நான் பண்ணி காட்டுறேன். இதே போல் தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் இருக்கும். இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் எந்த டைரக்ஷன் சில சமயம் சேஞ்ச் மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு எந்த இதில் வரணுமோ அதை பொறுத்து இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் எட்ஜ் பிளெண்டில் இன்னர் அவுட்டர் எட்ஜ். இன்னர்னு பார்க்கும்போது மெட்டல் ஆட் ஆகும், அவுட்டர் எட்ஜ்னா மெட்டல் ரிமூவ் ஆகும். இதுலேயும் அதே போல தான், இதை அதே தான் டீட்டெயில் வேறு பாருங்கள் இந்த மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் இதை கூட ஃப்ளிப் பண்ணிட்டோம்னா பிரச்சனை ஆயிரும், 2 சைடுமே பிரச்சனை ஆயிரும். இப்படி அலர்ட் மெசேஜ் காட்டும். அப்போ நமக்கு எந்த டைரக்ஷன் இருக்குது, நம்ம ஒரே நேரத்தில் நம்ம வந்து அவுட்டர் எட்ஜை ஒர்க் பண்ண விஷயம் வரும், இல்லைனா இன்னர் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டிய வரும். அப்போ ஏற்கனவே ப்ரிவியூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து செலக்ட் பண்ணதுக்கு அந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் இது வந்து நமக்கு டைரெக்டாக ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம நார்மலாக கொடுத்துடலாம். இது 2 ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது. ஆனால் இதுக்கு அடுத்தது அதில் அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது 3 ஃபேஸ். அப்போ இந்த 3 ஃபேஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மிடில் ஃபேஸ், அதாவது எதை பேஸ் பண்ணி சென்டரை பேஸ் பண்ணி ஆர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கு தான் இந்த மிடில் ஃபேஸ். இப்போ நான் இந்த இடத்துல டைரெக்டாக நான் வந்து எட்ஜ் பிளெண்ட்லேயே நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த 2 இடத்துல எனக்கு எட்ஜ் வரணும். பாருங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன், இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக மிங்கிள் பண்ணும்போது பாருங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இப்போ டைரெக்டாக இதில் வந்துட்டு எனக்கு இந்த லைனே வரக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட லைனே வரக்கூடாது, ஃபுல்லாகவே எனக்கு வேணும் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணும் பாருங்க. இதில் வந்து பண்ணும்போது டைரெக்டாக பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு தான் இந்த 3 ஃபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபேஸ் பிளெண்ட் 3 ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே தெரியும் ஷார்ட்கட் கீ நீங்கள் வச்சோன்னா 2 இமேஜே இங்கே வந்துடும். நம்ம அது தேவையில்லை. 3 ஃபேஸ் வைக்கிறோம். இனி ஃபேஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஃபேஸ் இந்த இமேஜ் பார்த்தாலும் தெரியும் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஆர்க் ஃபார்ம் பண்ணணும்னா இப்போ 2 இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரணும். அப்போ நான் இந்த இடத்துல ஃபேஸை நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அதே போல் செகண்ட் ஃபேஸு இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு டைரக்ஷன் இப்படி தான் இருக்கணும். அடுத்து மிடில் ஃபேஸ், எனக்கு எந்த ஃபேஸ் வந்து ஆர்க் மாதிரி வரணும், இந்த ஃபார்ம். இப்போ அப்ளை கொடுங்க. எப்படி ஆர்க் மாதிரி கரெக்டாக வந்துட்டா, கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்ம் வந்துட்டு. இல்லை நீங்கள் நார்மலாக இதே மாதிரி இந்த லைன் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது இங்கே என்னென்னா ஆர்க் ட்ரா பண்ணி அப்புறம் எக்ஸ்ட்ரூட் பண்ணி நீங்கள் கட் பண்ண வேண்டிய அப்படி ஒரு மெத்தட் பண்ணலாம். ஆனால் அதை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி ஃபேஸ் கரெக்டாக வந்துட்டு 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் இதுதான் மெயின் ஃபீச்சர். இதை நமக்கு ஈஸியாக நமக்கு எந்த ப்ராப்ளம் வேண்டாம், சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும், சிம்பிளாக யூஸ் பண்ணணும்னா இந்த ஒரு மெத்தட் தான். இதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது சிம்பிளாக நம்ம டேரெக்டாக நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தோம் பாருங்கள் சேஞ்ச் ஆகாது. எல்லாம் ரிவர்ஸ் கொடுக்கும்போது எல்லாம் டைரக்ஷன் மாறி போகும். நமக்கு எந்த ஃபேஸ் இருக்கோ அந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். இது தான் அந்த டைப். இப்போ நான் எடுத்து விட்றேன். இப்போ இதே ஃபேஸை நம்ம வந்து திருப்பி ஒருக்க பார்க்கலாம். அதாவது நம்ம 2 ஃபேஸ் வைக்கும்போது இங்கே ஃபேஸை தான் செலக்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக எட்ஜ் பிளெண்டில் நம்ம பார்த்துருப்போம். எட்ஜ் பிளெண்டில் நம்ம எட்ஜை மட்டும் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அங்கே ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஃபேஸை செலக்ட் பண்ண வந்துடும். அப்போ எட்ஜை அதாவது இந்த இடத்துல கிளிக் பண்ணால் டைரெக்டாக எட்ஜ் பிளெண்ட் வருமா அப்படி பார்த்தா டைரெக்டாக வரும். பாருங்கள் இப்போ நான் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு சில நேரத்தில் எனக்கு இந்த இடத்துல எட்ஜ் பிளெண்ட் வரணும். அப்போ எந்த ஃபேஸை எனக்கு அதாவது பிகினராக இருந்தீங்கன்னா சில ஃபேஸை நான் செலக்ட் பண்ணதில் கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை டைரக்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி சில இடத்துல எரர் காட்டும்.
ஸோ இந்த மாதிரி எரர் ரெக்டிஃபை பண்ணதுக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த 2 ஃபேஸ் இருக்க இடத்த பாருங்க, இந்த நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜை நீங்கள் கரெக்டாக இதை காட்டும், இந்த சிங்கிள் கர்வ். நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டேஞ்சன் வேணுமா, டேஞ்சன் இருக்குன்னா டேஞ்சன் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கர்வ்னா சிங்கிள். இப்போ நான் நார்மலாக இருக்கனால சிங்கிள் கர்வ் யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கனெக்டட் கர்வ் நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம். கனெக்டட் கர்வ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃபுல் டேட்டா ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். டேஞ்சன் இருக்கும்போது ஆர்க் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே கரெக்டாக டேரெக்டாக ஈஸியாக வந்துடும். இப்போ டேரெக்டாக நான் வந்து இப்போ காட்டணும் பாருங்கள். இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறேன். எட்ஜை செலக்ட் பண்ண உடனே அந்த ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு பாருங்கள். இது நீங்கள் டேரெக்டாக நான் ஒன்றுமே பண்ணலை, எட்ஜை மட்டும் தான் கிளிக் பண்ணேன், அந்த ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக காட்டிட்டு பார்த்தீங்களா. இதே போல் தான். ஆனால் இது வந்து 3 ஃபேஸில் இந்த மாதிரி எட்ஜை செலக்ட் பண்ண முடியாது. ஒன்லி 2 ஃபேஸ் இருக்க இடத்துல மட்டும்தான் இதை செலக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே இந்த 2 ஃபேஸ் 3 ஃபேஸை பற்றி ஒரு அவுட்லுக் பார்த்தோம். இப்போ 2 ஃபேஸ் வைக்கும் போது இந்த கிராஸ் செக்ஷன் கூட இந்த விட் லிமிட்டும் வருது. ஆனால் 3 ஃபேஸ் வைக்கும் போது கிராஸ் செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால இந்த 2 ஃபேஸை வந்து பார்ப்போம். இந்த 2 ஃபேஸை வச்சு யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள என்ன ஆப்ஷன் இருக்கு, இதுக்கு அடுத்து இந்த 3 ஃபேஸ் என்ன இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் பார்க்கலாம். கிராஸ் செக்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த 2 ஃபேஸை வச்சு டைரக்டா கிராஸ் செக்ஷன்ல என்ன வருது அது கூட சேர்ந்து வித் லிமிட் எதுக்கு இது கூட வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டைரக்டாவே நம்ம பார்த்துட்டோம். இந்த செலக்ட் 1. இப்போ நான் வந்து இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்றேன். அடுத்து செகண்ட் ஃபேஸை செலக்ட் பண்றேன். இந்த ரேடியஸ் இருக்குது, இந்த ரேடியஸ் நான் ஒரு 10 கொடுக்குறேன். இந்த ரேடியஸ் 10 கொடுத்துட்டோம். இது வரைக்கும் நம்ம அப்ளை கொடுத்ததை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். ஆனா இந்த கிராஸ் செக்ஷன்ல என்ன முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. இந்த கிராஸ் செக்ஷன் வேற ஒண்ணும் இல்ல, இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன மாதிரி மெத்தட்ல நமக்கு அந்த ரேடியஸ் செலக்ட் ஆகணும், இந்த ஒரு விஷயம் தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்குது. இந்த கிராஸ் செக்ஷன்ல பாருங்க, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் எட்ஜ் பிளண்ட்ல கோனிக் செக்ஷன் பார்த்தோம். இதே போல இங்கே ஒரு மெத்தட் இருக்குது. இதே போல ஓரியன்டேஷன் மெத்தட் இருக்குது. அடுத்த விட்த் மெத்தட், ஷேப், ரேடியஸ் மெத்தட், ரேடியஸ் வேல்யூ. இந்த கிராஸ் செக்ஷன்ல 4 முக்கியமான பார்ட் இருக்குது. இந்த 4 முக்கியமான பார்ட் இது மட்டும் தான் பார்த்தா இல்ல, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. இந்த ஓரியன்டேஷன் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க காட்டும் பாருங்க, ரோலிங் ஆன் 2 ஆப்ஷன் இருக்கு, ரோலிங் அண்ட் ஷிஃப்ட் டிஸ்க். ஃபர்ஸ்ட் இந்த ரோலிங் ஆன் வைக்கும்போது அதோட ஹிஸ்டரி பாருங்க. இதுல டீடைல்ஸ் இருக்குது. ஒரு பவுல் ஷேப்ல அந்த ஒரு ஷேப் வந்து கரெக்டா ஈக்குவலா வர மாதிரி இருக்கும். இந்த அடுத்தது ஷிஃப்ட் டிஸ்க், இதுவும் அதே போல தான். ஆனா வந்து ஸ்விஃப்டா இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை வச்சு இங்க ஃபாலோ பண்ணோம், டேட்டம் வச்சு யூஸ் பண்ணக்கூடியது. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பவுலிங் ஷேப்ல ரோலிங் பால் அந்த மெத்தட்ல நம்ம பாக்குற மாதிரி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ரோலிங் பால் நான் செட் பண்றேன். செட் பண்ண உடனே இங்க வித் மெத்தட் பாருங்க. இங்க வித் மெத்தட்ல எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக் அண்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் கான்டாக்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்க. அப்ப ரோல் ஆன் வச்ச உடனே இங்க வித் மெத்தட் இருக்கு. அந்த விட்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 லைன் தெரியுது. இந்த 2 லைன் எதை கிரியேட் பண்ணிருக்குன்னா, இங்க வந்து நமக்கு ஒரு எட்ஜ் பிளண்ட் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஃபேஸ் பிளண்ட் ஒரு பெண்ட் ஷேப் வரணும். அந்த பெண்ட் ஷேப் எந்த லிமிட்டுக்கு வரணும், அது எந்த மாதிரி ஷேப் எடுக்கணும், எந்த ஷேப் வரணும், இதை காட்டுறதுக்காக தான் இங்க ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக். இந்த ஆட்டோமேட்டிக் வச்ச உடனே என்ன செட் ஆகும்னு பாருங்க. இந்த ஆட்டோமேட்டிக் செட் பண்ணோன்னா இங்க டைரக்டாவே இந்த ஆட்டோமேட்டிக்ல தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் நான் வைக்கிறேன். கான்ஸ்டன்ட் வச்ச உடனே இங்க ஒரு சேஞ்ச் ஆகிறத நீங்க உங்களால பார்க்க முடியும். நான் வந்து இந்த ஷேப்ல வைக்கிறேன். ரோலிங் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் அப்படியே வச்சு நான் டைரக்டா இந்த இடத்துல ஓகே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நார்மலாவே இருக்க மாதிரி ஈஸியா அப்படியே தான் இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு. இந்த வந்து அதாவது ரெண்டுமே கரெக்டா டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காவே அதை டேஞ்சன்ட் மாதிரி ஃபேஸ் பண்ணி எடுத்துரும். இதே இடத்துல அதே இதுல நம்ம டைரக்டாவே கான்ஸ்டன்ட் வைப்போம். கான்ஸ்டன்ட் வைக்கும் போது என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஈக்குவல் செக்ஷன் மாதிரி ஒரு மெத்தட் காட்டும். அதாவது ரெண்டுமே ஒரே ரேடியஸ் தான், ஆனா இதோடைய டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கதை உங்களால பார்க்க முடியும். நம்ம 10 வேல்யூ கொடுத்தோம், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதே இதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வச்சு பார்ப்போம். அதுலயும் பாருங்க அதே போலதான் எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இந்த சிம்பிளே கரெக்டா காட்டும். ரெண்டும் ஈக்குவல் மாதிரி ஒரு ஷேப் இருக்கதை உங்களால பார்க்க முடியும். ஆட்டோமேட்டிக் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதே நான் வேல்யூ கொடுக்குறேன், மெஷர் பண்றேன். சிம்பிள் டிஸ்டன்ஸ் எடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறேன். சம் டிஸ்டன்ஸ் வரத பாருங்க. 2 சைட்லயுமே சம்திங் 2 mm டிஃபரன்ஸ் இருக்குது தான் வந்து. அதாவது இது எதை அடிக்குன்னா டேஞ்சன்ட் பேஸ் பண்ணி வர்றது மாதிரி இருக்கனால தான் இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதே இது உங்களுக்கு ஈக்குவலாவே வேணும் வைக்கும் போது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வைக்கிறது ரொம்ப யூஸ். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஈக்குவல் வைக்கணும். இதனா இப்போ இந்த இமேஜ்ல இருக்க மாதிரியே நான் உங்கள்கிட்ட டைரக்டா காட்டுறேன். இந்த இமேஜ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபேஸ் பிளண்ட் எடுக்கிறேன். நான் இந்த எட்ஜை நான் கிளிக் பண்றேன். ஓகே, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் இருக்கு. நான் ஆட்டோமேட்டிக் வைக்கும் போது இங்க ஒரு இமேஜ் காட்டும் பாருங்க. இந்த ஹிஸ்டரியில எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கோனிக் மெத்தட்ல வரத உங்களால பார்க்க முடியும். அதாவது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் வர மாதிரி. இப்போ இதே இடத்துல நான் கான்ஸ்டன்ட் வைக்கிறேன். கரெக்டா எல்லா பக்கமும் ஈக்குவலா வர மாதிரி தெரியும். பாருங்க, ஈக்குவல் வர மாதிரி தெரியும். இது ரொம்ப சிம்பிள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மெத்தட்.
இனி இது கூடயே ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது மூணாவது ஒரு கான்டாக்ட் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கான்டாக்ட் கர்வுடைய சிம்பிள் பாருங்க, ரெண்டு சைடுமே ஆரோ மார்க் இருக்க மாதிரி இருக்கும். இந்த இதுல பார்க்கும்போது பாருங்க ரெண்டு ப்ளூ கலர் ஆப்ஷன் தெரியுது. இந்த ப்ளூ கலர் எதை மென்ஷன் பண்ணும்னா ரெண்டு லைனை வந்து பிரேக் பண்ணி இந்த லிமிட்டுக்குள்ள கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த இது ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன். இந்த இடத்துல நான் மேல ஒரு லைன் கொடுத்துருக்கேன், இங்க ஒரு லைன் கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வேணுமோ அந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு எனக்கு ஃபேஸ் பெண்ட் வரணும் செலக்ட் பண்ணணும். நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கொடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல கான்டாக்ட் கர்வ் வைக்கிறேன். இந்த கான்டாக்ட் கர்வ் வச்ச உடனே இங்க ஒரு ரெண்டு மெத்தட் காட்டுது பாருங்க. இந்த கான்டாக்ட் கர்வ் வச்ச உடனே இங்க கீழே ஒரு ஆப்ஷன் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க வந்து லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருந்து இந்த லிமிட் ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிடும். காரணம் ஏன் கேட்டா இந்த இடத்துல நம்ம எது ஏற்கனவே நம்ம லிமிட் எந்த பொசிஷன்ல கொடுக்கோமோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணதுக்காக இருக்கு. நீங்க பழைய இதுல நீங்க வந்து நீங்க அடுத்த நம்ம அதை பார்க்க போறோம் தொடர்ந்து. அதுல நீங்க வந்து வேல்யூ கொடுத்து நம்ம லிமிட் கொடுக்கும். ஆனா இந்த இதுக்குள்ள டைரக்டாவே அந்த லிமிட் வந்துருது. இங்க பாருங்க, இதை பாருங்க, இந்த கான்டாக்ட் கொடுத்த உடனே ஷேப்னு ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா காட்டுது. இந்த ஷேப்ல ரெண்டே ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. டான்ஜென்ட் ஏசிமெட்ரிக் அண்ட் கர்வேச்சர் ஏசிமெட்ரிக். இந்த டான்ஜென்ட் ஏசிமெட்ரிக் வைக்கும் போது பாருங்க, இந்த டான்ஜென்ட் ஏசிமெட்ரிக் நீங்க வைக்கும்போது ஏற்கனவே தெரியும் ரெண்டு ஷேப்புமே டான்ஜென்ட் பேஸ் பண்ணி தான் இது வரணும். இந்த டான்ஜென்ட் பேஸ் பண்ணி வரும்போது எந்த இடத்துல சிமெட்ரிக்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடுமே ஈக்குவல். நம்ம ஏற்கனவே ஈக்குவல் சாம்பர்லேயே பார்த்துருக்கோம். இதே போல ஏசிமெட்ரிக்னு சொல்லும் போது ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல நமக்கு எது தேவை இருக்கோ அதை பொறுத்து யூஸ் ஆகும். அதே போல தான் கர்வேச்சர். இந்த கர்வேச்சரும் இதே போல தான். கர்வ் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன விதமான ஒரு ஷேப் வரணும், அந்த ஷேப் வர்றதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட் ஃபேஸ் நம்ம வைக்கிறோம். டான்ஜென்ட் ஃபேஸ்னு வச்சுக்கிட்டு இந்த செலக்ட் கர்வ்னு ஒன்று கேட்குது. நான் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒரு கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்த செகண்ட் கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். செகண்ட் கர்வ் நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே டைரெக்டாக நான் அப்ளை கொடுக்குறேன். இந்த இடத்துல நமக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷன் கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க. பாருங்க எந்த ஷேப் வரைக்கும் வேணுமோ இந்த இடத்துல அதிகமாகவும் இந்த இடத்துல குறைவாக வரும் வந்துட்டு. ஸோ இது ஒரு மெத்தடு. அதாவது ஒரு வேரியபிள் லிங்க் நம்ம எட்ஜ் பிளெண்டை பார்த்துருப்போம். வேரியபிள் பிளெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணதுக்கு நமக்கு தேவையா இருக்கணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த லிமிட் நமக்கு எந்த இடத்துல கரெக்டா வரணும்னு நம்ம ஃபேஸ் பண்ணி, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கர்வேச்சரும் இதே போல. நீங்க கர்வேச்சர்லையும் இதே மாதிரி வைக்கும் போது செலக்ட் ஸ்பைன் கர்வ்னு இருக்கும். இந்த ஸ்பைன் கர்வ் நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்றேன். அதாவது செலக்ட் பண்ணி ஸ்பைன் கர்வ்னு வந்து இந்த பாருங்க, இந்த ஸ்பைன் கர்வ் வச்ச உடனே அதாவது கர்வேச்சர் வைக்க உடனே டைரக்டா இந்த கான்டாக்ட் இங்க இது மட்டும் தான் இருக்கணும். ரிவர்ஸ் டைரக்ஷன் வேணுமோ ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துடலாம். அடுத்து ஷேப் வந்துட்டோம், ஷேப் கொடுத்துட்டோம். ஷேப் கொடுத்த உடனே இங்க டெப்த் மெத்தடுன்னு ஒன்று காட்டுது. அதாவது டெப்த் எந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேணுமோ கான்ஸ்டன்டா வைக்கணும்னா கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் டெப்த் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு. நீங்க இந்த வேல்யூ நீங்க செலக்ட் பண்ணணும் பாருங்க. 5 இந்த 5 இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் ஆகும் பாருங்க. நான் 5.9 கொடுக்குறேன். இந்த இடத்துல ரொம்ப அதிகமாயிட்டு நான் 0.2 கொடுக்குறேன். 0.2 கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்க ஒரு இடத்துல ஷேப் இந்த மாதிரி நமக்கு வந்துருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ரேஷியோ அடிப்படையில் வச்சு வந்து கோனிக் செக்ஷன்ல பார்த்துருக்கோம். அதே மெத்தடு தான் இதுலயும் இருக்குது. இதுல அதிகமா இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இதுல ஒவ்வொரு மெத்தடும் கிளிக் பண்ணும்போது உள்ளுக்குள்ள நிறைய ஆப்ஷன் வந்துகிட்டே. இந்த ரெண்டு டெப்த் 1 அந்த ஷேப் ஷேக் மெத்தடுன்னு இருக்கு. இந்த இடத்துலயும் நம்ம கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஷேக் இப்ப பாருங்க நான் இந்த வேல்யூவை நான் கிளிக் இந்த இடத்துல நானும் அதே மாதிரி நான் 2 கொடுக்குறேன். ரெண்டுமே இதே மாதிரி இருக்கு. நான் ஒரு இடத்துல நான் இப்போ 5 கொடுக்குறேன். அதாவது எப்படின்னா மேல் பக்கமா வருது ஷேப். இந்த இடத்துல நான் 3 கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டுமே ஷேப் இருக்குது. நான் இந்த இடத்துல 6 நான் கொடுக்குறேன். அப்போ இதை பேஸ் பண்ணி கீழே மூவ் ஆகுது, மேலே பேஸ் பண்ணும்போது இந்த சைடு மூவ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸ்கெட்ச் இத மாதிரி டெப்த் வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். இனி இதே இதுல லாக் கண்ட்ரோல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது லாக் கண்ட்ரோல் சொல்லும் போது இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க இனி அடுத்தது நம்ம 2D கர்வ்ல இதே கர்வ் நம்ம பார்க்க போறோம். இந்த கர்வ்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ள இந்த மாதிரி மெத்தட் நம்ம ஸ்பைரல் பார்க்கும்போது இந்த டீட்டெயில்லாம் வரும். ஸோ அதுல வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம இதுல பார்க்கலாம். இதாவது கான்ஸ்டன்ட், அதாவது இங்க இமேஜ் பார்த்தாலே தெரியும் XY டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஸ்ல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்து நமக்கு வந்து வேல்யூ கொடுக்கலாம்னு இருக்கு. இதே இடத்துல லீனியர் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பாருங்க. லீனியர் டெப்த் ஸ்டார்ட் 1 இந்த ஸ்டார்ட் 1 நீங்க இந்த இடத்துல நீங்க கர்வ் வைக்கும் போது பாருங்க இந்த இடத்துல ப்ளூ கலர் மார்க் இருக்கு. அதாவது எந்த மார்க்கிங் எங்க வரணும்னு பேஸ் பண்ணதுக்காக எதை பேஸ் பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டா இந்த இடத்துல கரெக்டா வந்து நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்து இந்த வேல்யூ இருக்குது. அதே மாதிரி லீனியர் கர்வ்ல எப்படி வரணும் பேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நான் வேல்யூ சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துலயும் சேஞ்ச் பண்ணலாம், ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்ல இந்த இடத்துல நீங்க வேல்யூ கொடுத்து
அதே போல இந்த இடத்துலயும் ஷேக் இருக்குல்ல, லா கார்னர்லயும் நீங்க கொடுக்கலாம். இங்கே அதே உங்களுக்கு என்ன ரெண்டு சைட்லயுமே நீங்க வந்து லா கண்ட்ரோலும் கொடுக்கலாம், இல்ல ஒரு இடத்துல கான்ஸ்டன்டா வச்சு இன்னொரு இடத்துல லா கண்ட்ரோல் கொடுக்கலாம், இல்ல நீங்க எந்த பொசிஷன்ல வேணுமோ அந்த பொசிஷன்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான், இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் ஆப்ஷன் இருக்கு, லா கண்ட்ரோல் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து நம்ம இனி பார்க்க போறோம். இந்த கிராஸ் செக்ஷனுக்குள்ள தான் எல்லா கிராஸ் செக்ஷனும் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் சேக்ஸ் கியூப்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல எங்க வருங்க, இந்த இடத்துல எந்த ஷேப் வரணுமோ அதை பொறுத்து கரெக்டா வரும். நான் ஓகே கொடுக்குறேன். எந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேப் வேணும்னு செலக்ட் பண்ணதுக்காக ஒரு மெத்தட் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி கியூப்னு வைக்கும்போது பாருங்க, நான் கியூப் நான் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல நான் வந்து டைரக்டா நம்ம கியூபே நம்ம டைரக்டா ரெண்டு இடத்துலயுமே கியூப் நான் செலக்ட் பண்றேன். இந்த கியூப் பேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கும். இங்கே வந்து நமக்கு டைரக்டா ஒரு லிமிட் வந்து நம்ம கொடுக்கும்போது எவ்வளவு இருக்கணும்னு இந்த ஒரு அலர்ட் மெசேஜ் டைரக்டா காட்டிடும். பாருங்க, இந்த இடத்துல அலர்ட் காட்டுறத உங்களுக்கு தெரியும். எந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் நமக்கு அங்க இருக்கலாம். இது லாக் கண்ட்ரோல் கியூபிக், அதாவது லீனியர் அலாங் ஸ்பைன். ஏற்கனவே இந்த இது கியூப்னு இருக்கு, இந்த இடத்துல கியூப் இருக்குது. இந்த ரெண்டு மெயின் அதோட பேஸ் பண்ணி வர்றது தான் கர்வ், அதாவது லீனியர் அலாங் ஸ்பைன், கியூப் அலாங் ஸ்பைன். இதை பேஸ் பண்ணி வர்றது இதுதான் லாஸ்ட் 0.9 தான் இது கொடுத்துருக்கு. அதே போல் இந்த இடத்துலையும் 0.9 கொடுப்போம். என்ன ஆகும் பாருங்க, இந்த ரெண்டுமே ஈக்குவல் இருக்க மாதிரியே இருக்கும். பாருங்க, இந்த எட்ஜ் வர மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும் பாருங்க. இந்த கர்வேச்சர் கியூப், அதே மாதிரி கியூப் அலாங், அதாவது இந்த கியூபை பேஸ் பண்ணி ஒரு ஆர்க் மாதிரியே ஃபார்ம் பண்ணும். இதை நீங்க சிம்பிளா வேணும்னா சிம்பிள். இந்த இடத்துல நீங்க டைரக்டா நீங்க கியூப் அலாங், அதாவது லீனியர் கியூப் கொடுத்தோன்னே ஸ்பெசிஃபை கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் நம்ம வேரியபிள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு மெத்தட் தான் நம்ம இங்கேயும் பார்க்க முடியும். இந்த பாயிண்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன வேல்யூ நம்ம இதுல ஈஸியா கொடுக்கலாமோ அதை பேஸ் பண்ணி ஈஸியா வேல்யூ கொடுக்கலாம். அந்த இடத்துல லிஸ்ட் கிரியேட் ஆயிரும். இந்த லிஸ்ட் நீங்க உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து போன எட்ஜ் பிளான்லயும் நம்ம டீடைல் பார்த்திருக்கோம். எந்த பாயிண்ட்டுக்குள்ள ஹிஸ்டரி ஃபுல்லாமே இந்த லிஸ்ட்ல கண்ட்ரோல் வந்துடும் ஃபுல்லா. அதோட சேர்ந்து இந்த இடத்துல 0.3 செக்ஷன் வேல்யூ நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி டைரக்டா கொடுக்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த லொகேஷனுடைய, அதாவது இந்த கர்வுடைய ஆர்க்கு நீங்க லென்த் அடிப்படையில் கொடுக்கிறீங்களா, இல்ல பெர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுக்கிறீங்களா, இல்ல அதே பாராமீட்டர் பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க, த்ரோ பாயிண்ட், இந்த மாதிரிப்பட்ட 4 விதமான ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 விதமான ஆப்ஷன் அடிப்படையில இந்த பாயிண்ட்டை நம்ம ஈஸியா நம்ம டைரக்டா கொடுத்துடலாம். இதை நம்ம தொடர்ந்து நிறைய இதுல பார்க்கணும். இன்னும் நம்ம வரக்கூடிய இதுலயும் கூட நமக்கு இன்னும் வரும். இன்னும் சர்ஃபேஸ்ல வரக்கூடிய த்ரூ கார் மெஷின் எல்லாம் இதான் ஃபுல்லா யூஸ் ஆகும். நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கும் நீங்க கொடுத்துடலாம். வேல்யூவை நீங்க எதெல்லாம் வேணுமோ. இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து பொசிஷன் இருக்கு. பொசிஷன் இங்க வந்து பெர்சன்டேஜ் 80 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் மூவ் ஆயிரும். இந்த இடத்துல 0.2 கொடுத்து நீங்க வேல்யூ கொடுத்துருங்க. அதே போல இங்க பாருங்க, ஒரு பெண்ட் ஆன மாதிரி, அதாவது ஒரு ஷீட் மெட்டலையோ ஒரு அதாவது ஒரு தகர டப்பாவை பெண்ட் பண்ண எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது தேவை இருந்துன்னா அந்த மாதிரி நம்ம இதை செலக்ட் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தட். அதே மாதிரி கியூப், இது ஈக்குவல், அதாவது நம்ம டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணோம், இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இது. அதே மாதிரி லாக், இதுவும் அந்த லா செக்ஷன் வைக்கும் போது இந்த கர்வேச்சர் அடிப்படையில வச்சு யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது இந்த பேஸ் லைன், அதே போல இந்த பேஸ் லைன் எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரை போகணும், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். பாருங்க, இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன். ஒரு ஆப்ஷனை நம்ம தேடினா எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இப்ப நம்ம எதை பார்த்துருக்கோம், ஆட்டோமேட்டிக் கான்ஸ்டன்ட். இந்த கான்டாக்ட் கர்வ் வைக்கும் போதே இங்க கர்வேச்சர் நல்ல பார்த்தாங்க, டான்ஜென்ட் அசிமெட்ரிக் அண்ட் கர்வேச்சர் ஏசிமெட்ரிக். இந்த இதுக்குள்ள ரெண்டு மெத்தட் பார்த்தோம். இந்த மெத்தடுக்கு உள்ளேயே கிராஸ் செக்ஷன்ல பாருங்க எவ்வளவு மெத்தட் உள்ள இருக்கு பாருங்க. இந்த வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த இங்க வச்சோம்னா கர்வேச்சர், டான்ஜென்ட் வைக்கும் போது அது ஒரு மெத்தட் காட்டும். ஸ்டாண்டர்ட்ல இங்க பாருங்க டான்ஜென்ட் வைக்கும் போது இதே மாதிரி செலக்ஷன் பார்த்தோம். ஆனா ரேஷியோ மெத்தட்ல 2 இருக்கு. கான்டாக்ட் நம்ம வைக்கலாம், டைரக்டா லா கண்ட்ரோல் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண பாருங்க. சிங்கிள் ஏற்கனவே பார்த்தோம். கான்ஸ்டன்ட் வேணும்னா லீனியர் பேஸ் பண்ணி, அதாவது ரெண்டுமே கிராஸ் ஆயிருக்கும். கியூப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு ஷேப், லீனியர் அலாங், கியூப் அலாங், ஈக்குவல், பை லா கர்வேச்சர், அந்த மல்டிபிள் டிரான்சாக்ஷன். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ வேல்யூ டீட்டெயிலா கொடுக்கலாம். அதே போல ஒவ்வொரு மெத்தடையும் நீங்க ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணி நம்ம இது கொடுக்கக்கூடிய மெத்தட். இது ஒரு மெத்தட். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த கான்டாக்ட் எல்லா 3 ஆப்ஷனுமே பார்த்துட்டு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் மட்டும் வைக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் இந்த 3 இது வரைக்கும் பார்த்துட்டு, இதுல சர்க்குலர் வச்சு தான் நம்ம நார்மலா பார்த்தோம். சர்க்குலர் வச்சா எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. நீங்க இதை தள்ளி டான்ஜென்ட் சிமெட்ரிக், டான்ஜென்ட் ஏசிமெட்ரிக், கர்வேச்சர் சிமெட்ரிக், கர்வேச்சர் ஏசிமெட்ரிக், இந்த 4 ஆப்ஷன் வைக்கும்போது உள்ள நிறைய ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அதாவது கர்வேச்சரை பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே இங்க வந்துடும். இப்போ நம்ம சர்க்குலர் பார்த்தோம். நார்மலாவே சர்க்குலர் தான் யூஸ் பண்ணுவோம்.
சர்க்குலர் வைக்கும்போது நீங்கள் இங்கே பாருங்கள் சர்க்குலர் இந்த ஷேப் வச்சுருக்கோம். சர்க்குலர் வச்ச உடனே இந்த இடத்துல ரேடியஸ் மெத்தட் இருக்குது. ரேடியஸ் மெத்தட் ஈஸியாக காட்டுது. இப்போ நான் வந்து டைரக்ட் இந்த ரேடியஸ் நான் எடுத்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக நான் செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல கான்டாக்ட் இந்த இடத்துல இருக்கும். கான்டாக்ட்னு வச்சா கூட இந்த இடத்துல இந்த டைரெக்டாக காட்டும். பெண்டு கேட்குது. இந்த இடத்துல ரேஷியோ மெத்தடு காட்டுது. நம்ம இதை பார்த்துட்டோம். இந்த கர்வேச்சரை தான் நம்ம ஃபுல்லாகவே டைரெக்டாக நம்ம இதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டோம். கர்வேச்சரில் டேஞ்சன்ட் வச்சா என்ன மெத்தட் வரும், அந்த டேஞ்சன்ட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா வேறு எந்த ப்ராப்ளம், அந்த ரேஷியோ வேல்யூ மட்டும் கொடுத்துட்டா போதும். இந்த ரேஷியோ வேல்யூ நம்ம இதில் கொடுத்துட்டு நம்ம 8 கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த வேல்யூ இது வரைக்கும் நமக்கு இந்த செகண்ட் பாயிண்ட் இந்த வேல்யூ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை கொடுத்தோம்னா இந்த இடத்துல நார்மலாக வந்துடும். இது வரைக்கும் நம்ம அந்த கான்ஸ்டன்ட்ல என்ன இருக்குன்னு, அதாவது இந்த கான்டாக்ட் கர்வில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் நம்ம இதை நம்ம அடுத்த பார்க்க வேண்டியது இருந்து. கான்ஸ்டன்ட்ல அதாவது கான்ஸ்டன்ட்ல எல்லா மெத்தட் இருக்கு. சர்க்குலர் வைக்கலாம், டேஞ்சன்ட் வைக்கலாம், 4 மெத்தடுமே வைக்கலாம். டேஞ்சன்ட் கர்வ், ஏசிமெட்ரிக், கர்வேச்சர், சிமெட்ரிக், கர்வேச்சர், ஏசிமெட்ரிக் 4மே யூஸ் பண்ணலாம். இங்க இடத்துல வைக்கும் போது டேஞ்சன்ட் சிமெட்ரிக்னு வைக்கும் போது இந்த இடத்துல நீங்க கோனிக் மெத்தட்னு ஆப்ஷன் இருக்கு. இந்த கோனிக் இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல டைரக்டா ஒரு இது ஆப்ஷன் பாருங்க. கோனிக் மெத்தட்ல பவுண்டரி இந்த 3 ஆப்ஷன், அதாவது 2 ஆப்ஷன் இருக்கு. பவுண்டரி அதாவது சென்டர். இந்த நீங்க இமேஜ் பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து எட்ஜ் பிளெண்ட்ல பவுண்டரி அண்ட் சென்டர், அதாவது 2 பவுண்டரிக்கு இடையில இந்த சர்க்கிள் சென்டர் பேஸ் பண்ணி வரும். இந்த நீங்க இமேஜ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 பவுண்டரி இருக்கு, 2 கிராஸ், அதாவது ப்ளூ கலர் கிராஸ் இருக்கக்கூடிய 2 இடத்துல சென்டரா சர்க்கிள் பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணும். இதை சென்டரா வச்சு ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணும். அடுத்தது பவுண்டரி அண்ட் ரேஷியோ. பவுண்டரி அண்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது பவுண்டரிக்குள்ள ரேஷியோ கொடுத்து வேல்யூ, இப்போ நீங்க சென்டர்னா செலக்ட் பண்றேன். சென்டர் செலக்ட் பண்றேன். அந்த பெண்ட் விட்த் எவ்வளவு இருக்குன்னு கொடுக்கணும். அந்த வேல்யூ 5 மெத்தட் கொடுக்கலாம். அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் அண்ட் லா கண்ட்ரோல்ல நீங்க பேஸ் பண்ணி நீங்க கொடுக்குறீங்கன்னு கேட்கும் போது இந்த லா கண்ட்ரோல் அந்த லா என்ன டைப்ல நீங்க கேட்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கான்ஸ்டன்ட், லீனியர், கியூப் இந்த மெத்தட்ல நீங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம். அந்த மல்டி டிரான்ஸ்லேட், லீனியர் இந்த வைக்கும் போது டைரக்டா பாருங்க இந்த கியூப்லாம் வரும்போது கரெக்டா எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த வேல்யூ கொடுத்துடலாம். ஆனா லீனியர் கியூப் இருக்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் லொகேஷன்ல நீங்க வேல்யூவை நீங்க கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு இந்த பொசிஷன் ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து இந்த பவுண்டரி அண்ட் ரேஷியோ வைக்கும் போது பாருங்க இதே தான் இந்த மாதிரி பவுண்டரி விட்த் கொடுத்தோம். ரேஷியோ மெத்தட் இதுல வந்து கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே போல லாக் கண்ட்ரோல் இருக்கு. ஆட்டோமேட்டிக் எலிப்ஸ்னு ஒரு மெத்தட் வருது. ஆட்டோமேட்டிக் எலிப்ஸ் மெத்தட் கொடுங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட எலிப்ஸ் ஷேப்ல வந்து ரேடியஸ் வந்து வரும். ஸோ இது ஒரு மெத்தட். நிறைய இருக்கு, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. தொடர்ந்து பொறுமையா பாருங்க. சோ இது வரைக்கும் நம்ம இப்ப ரிவர்ஸ்லயாக்கும் போறோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் கான்டாக்ட் கர்வ், இந்த கான்டாக்ட் கர்வ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அடுத்து இப்போ அதாவது கான்டாக்ட் கர்வ் பார்த்தோம். கான்ஸ்டன்ட் இப்போ பார்த்தது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்குள்ள தான் பவுண்டரி சென்டர் அண்ட் பார்த்தோம். அதே போல பவுண்டரி ரேஷியோ இந்த வேல்யூவும் நம்ம பார்த்தோம். அதுக்குரிய ஃபுல் டிஸ்டன்ஸ் இங்க வந்து ஆட்டோமேட்டிக் வைக்கும் போது கூட இந்த இடத்துல இந்த 4 ஆப்ஷனுமே இருக்குது. சர்க்கிள், டான்ஜென்ட் சிமெட்ரிக், டான்ஜென்ட் ஏசிமெட்ரிக், கர்வேச்சர் சிமெட்ரிக், கர்வேச்சர் ஏசிமெட்ரிக். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட பார்த்தோமோ அதே தான் இங்கேயும், அதே ரூல் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க டைரக்டா நான் இந்த இடத்துல இந்த வேல்யூவை நான் கிளிக் பண்றேன். இப்போ நான் ஒரு வேற ஒரு இடத்துல நான் செலக்ட் பண்றேன். இந்த லைன் வேண்டாம். இப்போ இந்த ஃபேஸுக்கு நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டோம். ரோல் வைக்கிறோம், ரோல் செக்ஷன் வைக்கிறோம், ஆட்டோமேட்டிக் வைக்கிறோம். ஆட்டோமேட்டிக்ல டான்ஜென்ட் சிமெட்ரிக் நம்ம செலக்ட் பண்றோம். டான்ஜென்ட் சிமெட்ரிக் செட் பண்ணோம்னா இங்க இடத்துல 2 ஆப்ஷன் கேட்குது. இங்க ஏற்கனவே பார்த்தோம் பவுண்டரி அண்ட் சென்டர்னு பார்த்தோம். சென்டர் அண்ட் பவுண்டரி அண்ட் ரேஷியோ, சென்டர் அண்ட் ரேஷியோ. இதை நம்ம ஏற்கனவே எட்ஜ் பிளெண்ட் நீங்க பார்த்திருந்தோம்னா ஈஸியாவே இது புரிஞ்சிடும். பவுண்டரி அண்ட் சென்டர் வைக்கிறோம். இதுலயும் கூட பவுண்டரி மெத்தட் என்ன மாதிரி பவுண்டரி மெத்தட் வைக்கணும், கான்ஸ்டன்டா வைக்க போறோமா இல்ல லா கண்ட்ரோல்ல வைக்க போறோமா சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். லா டைப் வந்த உடனே இங்க நீங்க பார்த்திருப்போம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த லாவை ஏதாச்சும் ஒரு வச்சு நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்னு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நீங்க ஒரு மெத்தட் வரும். இப்போ நான் வந்து டைரக்டாவே நான் லா வச்சே நான் ஃபாலோ பண்றேனே. நான் ஒரு மெத்தட் நான் காட்டுறேன். லா கண்ட்ரோல்ல மல்டிபிள்ல வந்து நான் கியூபிக்னு நான் ஒரு சென்டர் வைக்கேன். ஸ்பெசிஃபை லொகேஷன் இந்த லைன்ல ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் அதாவது சிம்பிளா வேணும். சிம்பிள் வைக்கும் போது இந்த இடத்துல நீங்க வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணணும் கேட்டா செலக்ட் ஆகல. ஏன்னா நீங்க இதை அப்ளை கொடுத்தா தான் இந்த இடத்துல இப்போ அப்ளை ஆகும். இப்போ பாருங்க இந்த லைன் கொடுத்து இந்த லைன் வரும். இந்த ஸ்பைன் கர்வை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இந்த வேல்யூவை நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். பாயிண்ட் இந்த இடத்துல நீங்கள் சிம்பிள் எடுத்து விட்டோன்னா பாருங்களேன். இந்த இடத்துல 2 பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல 2 வேல்யூ நான் கொடுக்குறேன். இந்த பாருங்க இந்த வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவுக்கு நான் வந்து சில பொசிஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நான் ஒரு 15 வைக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இந்த பொசிஷன் ஸ்பைன் இருக்குது. நான் ஒரு 20 கொடுக்குறேன். இந்த இடத்துல லென்த் வந்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கு. நான் பவுண்டரி ரேடியஸ் நான் ஒரு 10 கொடுக்குறேன். இந்த பாருங்க இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டு
ஏதாச்சும் ஒரு பெண்ட் ஒரு ஷேப் மாதிரி தெரியும் பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்க மாதிரி. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷேப் நமக்கு எப்படி ரேடியஸ் நம்ம எப்படி கொடுத்தோமோ வேரியபிள்ல கொடுத்தோம், இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நீங்க எவ்வளவு நோடுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி நோடுக்கு நம்ம கொடுக்கலாம். இது பவுண்டரி சென்டர். பவுண்டரி அண்ட் ரேஷியோல இதே மெத்தட் தான். கான்ஸ்டன்டா நீங்க கொடுக்கணும்னு விரும்புறீங்க, இல்ல லா பேஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்ல ஆட்டோமேட்டிக் எலி பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க, இதை தான் நீங்க இதுலயும் காட்டும். அதே போல சென்டர் ரேஷியோலயும் அதே போல தான் கான்ஸ்டன்ட் மெத்தட், லா மெத்தட் அண்ட் ஆட்டோமேட்டிக் எலிப்ஸ் மெத்தட் இருக்குது. அதே போல இந்த ரேஷியோ மெத்தட் கொடுக்கும் போது கூட நீங்க இதே லாவை வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு மெத்தட். டான்ஜென்ட் அதே மாதிரி கர்வேச்சர், இந்த கர்வேச்சர்லயே அதே மாதிரி மெத்தட் தான் ஈஸியா காட்டும். கர்வேச்சர்லயே இந்த மாதிரி மெத்தட் தான் ஈஸியா டைரக்டா காட்டும். இதே மாதிரி கர்வேச்சர்ல இருக்கும்போது கான்ஸ்டன்ட் வேணுமா இல்ல லா கண்ட்ரோல் வேணுமா, அந்த பவுண்டரி மெத்தட் காட்டுது, அந்த பவுண்டரிக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கணும். அதே போல டெப்த் லா, இந்த டெப்த் லா டைப்பும் இதே போல அந்த இமேஜ் தான் யூஸ் ஆகுது. அந்த எந்த லா ஃபார்மல் வேணுமோ எல்லா இதுலயுமே இதை பொறுத்த வரைக்குமே எல்லா ஒரு ஆப்ஷனுமே இந்த லா கண்ட்ரோல்ல தான் இங்க இருக்குது. கிராஸ் செக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கான்டாக்ட் ஷேப் மெத்தட் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்க நல்லா பார்த்துக்கங்க, ரோலிங் மெத்தட்னு இருக்கு. இந்த ரோலிங் மெத்தட்ல நான் ஆட்டோமேட்டிக் வைக்கும் போது சர்க்குலர் இருக்கு, சர்க்குலர்ல இருக்கும் போது கான்ஸ்டன்ட் மெத்தட் இருக்கு. அதுல வேரியபிள், இந்த வேரியபிள் நீங்க டைப் வச்சு பாருங்க. இந்த வேரியபிள் வச்ச உடனே இங்கேயும் நீங்க ஈஸியா காட்டும். வேரியபிள் நீங்க வைக்கணும், வேரியபிள் வச்சுக்கிட்டு இங்க லா டைப் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் கியூப் வைக்கிறேன், கியூப் வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல ரேடியஸ் 5 இருக்குது, நான் ரேடியஸ் 10 கொடுக்குறேன். பாருங்க இந்த இடத்துல ஒரு கியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். நான் இந்த வேல்யூ இன்னும் அதிகமாக்குறேன், ஒரு 20 வைக்கிறேன். இங்க பாருங்க ஒரு ஆர்க் ஷேப் மாதிரி வருது. நான் அதே இந்த இடத்துல லீனியர் வச்சு நான் செலக்ட் பண்றேன். வேரியபிள் கொடுக்குறேன், வேரியபிள்ல நான் லீனியர் வச்சு நான் செலக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நான் 20 வைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க லைன் வந்து ஒரு கோன் ஷேப்ல வந்திருக்கு. இங்க ஆர்க் ஷேப்ல இருக்கும், இங்க கோன் ஷேப்ல இருக்கும். ஸோ இவ்வளவு தான் இந்த மெத்தடு. நம்ம டெலிட் பண்ணி இதை நான் அடுத்து தொடர்ந்து நான் சர்ஃபேஸ்ல எடுப்பேன். சர்ஃபேஸ்ல எடுக்கும்போது ஈஸியா புரிஞ்சிடும் இன்னொரு ட்ரிப் எடுக்கும்போது. ஏன்னா அளவுக்கு அதிகமா இருக்கு, இதை எடுக்கும்போது அதிகமா கன்ஃபியூஸ் ஆகும். இது நம்ம ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ, நீங்க ஸ்டார்ட்ல எவ்வளவு கொடுக்கணுமோ எண்ட்ல எவ்வளவு வேல்யூ கொடுக்கணுமோ ஓகே. அதே மாதிரி லிமிட் கர்வ் கொடுத்தோன்னே இந்த லிமிட் கர்வ் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிமூவ்ல பார்த்திருப்போம், கான்டாக்ட்ல பார்த்திருப்போம். இந்த 2 பாயிண்ட் வேல்யூ கொடுத்து நம்ம இந்த இடத்துல அசியூம் பண்ண பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல மட்டும் பாருங்க, நான் டைரக்டாவே லிமிட் கர்வ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா வித் லிமிட் சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட். அப்ப இந்த வித் லிமிட் கொடுத்த உடனே நீங்க எந்த ஒரு லிமிட் பாருங்க, நான் இங்க லைன் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி லைன் டிரா பண்ணதுனால நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் நான் செலக்ட் பண்றேன். அடுத்து ஷார்ப், ரெண்டாவது டான்ஜென்ட் பேஸ் பண்ணி நம்ம அடுத்த நம்ம கொடுக்கலாம். டான்ஜென்ட் லிமிட் ஷார்ப் கொடுத்து 2 வேல்யூக்கு இடையில நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபேஸை நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்டா, இந்த ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் செலக்ட் ஆனோன்னா அப்ளை கொடுங்க. வரல இப்போ டைரக்டா கரெக்டா வரும். ஏன்னா இங்க வந்து ஒரு அலர்ட் ஆப்ஷன் காக்குது. ஸோ இதுக்குரிய காரணம் என்னன்னா நம்ம வேல்யூவை இந்த கேப்ல எட்ஜ் பாயிண்ட் இருக்கணும், இந்த கேப் வச்சு நம்ம கண்ட்ரோல் கொடுக்கணும். இங்க அதுல இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கண்ட்ரோல் எடுத்துணும். நீங்க வந்து வேல்யூ அதிகமா கொடுத்தா தான் அந்த லிமிட் வந்து கரெக்டா எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல லிமிட் கர்வ் கொடுக்கலாம். ஆக்டிவ் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகணும்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஷார்ப் கர்வ்னு கொடுக்கும். இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒன்று கர்வ், இங்க ஒரு கர்வ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பிளண்ட். ஸோ இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இந்த லைனை கொடுத்து 2 லிமிட்டுக்குள்ள நம்ம பார்த்தோம். இது அப்படி இல்லை, இதுல ஒரு சின்ன என்ன லிமிட் கர்வ் நீங்க கொடுக்கும்போது லிமிட் கர்வ் கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நம்ம வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு லிமிட்ல நம்ம வந்து மெஷர் பண்ணி கொடுத்ததுனால ரேடியஸ் வந்து ஹைட் ஆகும். அந்த ரேடியஸ் ஹைட் ஆகிறதுக்கு பதிலாக இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தா செலக்ட் ஷார்ப் லிமிட் கர்வ். இப்போ ஷார்ப்பா இருக்கிறது இந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து செலக்ட் டான்ஜென்ட். இப்போ நமக்கு எந்த லைன் நமக்கு வரணும்னு பார்க்கணும். இந்த பேஸ் பண்ணி இது கிராஸா இருக்குது, இந்த கிராஸ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் திருப்பி ஒருக்க காட்டுறேன். நான் இந்த எட்ஜை நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் இருக்கு, ரோல் இருக்குது. ஓகே, ஆட்டோமேட்டிக் வச்சுக்கிட்டு சர்க்குலர் வைக்கணும். சர்க்குலர் வச்சு லிமிட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இந்த லிமிட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ப் எட்ஜ் வைக்கிறேன். செலக்ட் டான்ஜென்ட் இங்க நம்ம டிரா பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி இங்க எவ்வளவு கிராஸ்ல இருக்கோ இதே ஈக்குவல் இந்த இடத்துலயும் இருக்கும். நான் அப்ளை கொடுக்குறேன். பாருங்க, இங்க என்ன ஷேப் கொடுத்தீங்களோ இதே நீங்க நான் கிராஸ் லைன் கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஒரு கர்வேச்சர் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்க, அதே போல இந்த கர்வேச்சரா இங்க வந்து ஃபார்ம் ஆகும். இதே போல இங்க மெத்தட் எந்த லைனை நம்ம எதை நம்ம செலக்ட் பண்றோமோ அதை வச்சு நம்ம டைரக்டாவே செலக்ட் ஆகும். இப்போ நான் இங்க லைன் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல இந்த கிராஸா இருக்கேன். இந்த கிராஸை வச்சு நான் செலக்ட் பண்றேன். பாருங்க, நான் செலக்ட் பண்றேன். இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணிட்டு லிமிட் கர்வ் ஷார்ப்னா நமக்கு எது ஷார்ப்பா இருக்கோ அடுத்து டான்ஜென்ட். இந்த கர்வ் மேல இருக்க கர்வ் நான் டிரா பண்ணிருக்கேன். அங்க என்னது இருக்கோ அதே தான் இங்க. பாத்தீங்களா,
ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பொசிஷன் வரணும் சேவ் பண்ணி வரணும்னு இருந்துன்னா இந்த மாதிரி ஷேப் வர்றதுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு மெத்தட். ஏன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கறனால எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் நம்ம பொறுமையாக பார்த்தா தான் நமக்கு அது படிக்க முடியும். ஏன்னா இந்த கிராஸ் விட் இந்த 3 ஆப்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதே 3 ஃபேஸில் அவ்வளோ அதிகமாக இருக்காது, 2 ஃபேஸில் தான் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ரோலிங் மெத்தடில் தான் நம்ம இவ்வளோ விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஸ்விஃப்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்விஃப்டில் வந்து எந்த ஸ்பைன் கர்வும் நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்த இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாடி ஃபேஸ் இருக்கு. பாடி ஃபேஸ் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. பாடி ஃபேஸ் செலக்ட் ஆகும்போது டோட்டலாக நமக்கு செலக்ட் ஆயிடும். அப்போ எதை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. இந்த ஃபேஸ் இங்கே வரணும், டைரக்ஷன் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஃபேஸ் வந்துட்டு பாருங்க, இந்த ஃபேஸ் அடிப்படையில் இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நான் ஸ்விஃப்ட் வைக்கேன். ஸ்விஃப்ட் வச்ச உடனே செலக்ட் ஸ்பைன் கர்வ்னு கேட்குது. இந்த கர்வை பேஸ் பண்ணி நமக்கு வேணும் இருந்துன்னா நீங்கள் வந்து அப்ளை கொடுங்க, மேட்ச் ஆகாது. எந்த கர்வு நமக்கு எதை அடிப்படையில் லிமிட் கொடுத்து வரணும்னு சொல்லும்போது இதை நீங்கள் சர்ஃபேஸில் வந்து வேணும்னா நீங்கள் ஈஸியாக ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணி வரோம். இந்த சர்ஃபேஸில் வரும்போது எப்படி வரும்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அந்த சர்ஃபேஸில் இருக்கும்போது இதை நம்ம கிளியராக டீட்டெயிலாக நம்ம புரிஞ்சிடும். இப்போ நான் ஸ்பைனை இங்கே செலக்ட் பண்ணேன். இதை நான் இந்த வேல்யூ இங்கே நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அப்படி இருந்தாலும் செலக்ட் ஆகாது. நான் திருப்பி ஒருக்க காட்டுறேன். இந்த இடத்துல ஸ்விஃப்ட் வைக்கிறேன், செலக்ட் ஸ்பைன் கர்வ். நான் இதையே திருப்பி செலக்ட் பண்ணுறேன். இதுவும் இந்த இடத்துல மேட்ச் ஆகலை, எந்த இதுக்குமே மேட்ச் ஆகலை. காரணம் என்னன்னா நம்ம இந்த ஷேப் வந்து வேற மாதிரி ஒரு மெத்தடில் இருக்குது. ஷேப் ஸ்பைன் கர்வ்னு இருக்கு. நமக்கு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணனா இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அப்ளை கொடுத்து ஈஸியாக வந்துடும். இதில் எந்த சேஞ்ச் வரதில்லை. ஆனால் இந்த சர்ஃபேஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம அதில் கிளியராக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து எந்த மாதிரி ஒரு ஷேப் வரும்னு மட்டும் பாருங்கள். அது ஏன்னா ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணி டைரெக்டாக வரும். இன்டர்செக்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஒரு காமன் செக்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இந்த இடத்துல நீங்கள் இன்டர்செக்ஷன் இருக்குது, இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸ்பைன் நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல தான் ஆட்டோமேட்டிக், கான்ஸ்டன்ட், கான்ட்ராக்ட் கர்வ் பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்குள்ள எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இதே தான் இங்கேயும் திருப்பி இதே தான் இங்கேயும் வருது பாருங்க. சர்க்குலர், டேஞ்சன்ட். இங்கே டேஞ்சன்ட் வச்சோடனே இங்கே பாருங்க ஒரு வேல்யூ டைரெக்டாக காட்டு இந்த கான்ஸ்டன்ட். ஏன்னா இதை தான் இன்னும் அடுத்த நம்ம முக்கியமாக ஒரு மெத்தட் நம்ம பார்க்க வேண்டியது இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் திருப்பி ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த ஃபேஸில் இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்விஃப்ட் டிஸ்க் இருக்குது. இங்கே 2 ஆப்ஷன்லையுமே இது வந்து வரும். ஆட்டோமேட்டிக் வைக்க இந்த இடத்துல டேஞ்சன்ட் சிமெட்ரிக் இருக்கு, டேஞ்சன்ட் ஏ சிமெட்ரிக் வைக்க. டேஞ்சன்ட் ஏ சிமெட்ரிக் வச்ச உடனே இங்கே ஒரு மெத்தட் காட்டும் பாருங்க, கான்ஸ்டன்ட் மெத்தட். நான் இங்கே வந்து ஒரு 10 வைக்கிறேன். இந்த இடத்துல நான் 10 வைக்கிறேன். செலக்ட் ஸ்பைன், இந்த ஸ்பைன் இங்கே டைரக்டாக இருக்குது. இந்த இடத்துல 14 இருக்கு. நான் இந்த இடத்துல நான் 15 வைக்கிறேன். 15 வச்சுட்டு இந்த இடத்துல அடுத்து மேலே ஒரு 10 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு கர்வ் வந்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பைன் மாதிரி ரொம்ப மெஜாரிட்டியா இருக்குது. எந்த பொசிஷன்ல நமக்கு வந்து வேணுமோ, அதாவது ஏசிமெட்ரிக் பொசிஷன்ல வேணுமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன இருக்கு, அதே போல கீழே இருக்கக்கூடிய மெத்தட் இருக்குது. 20 கொடுக்குறேன். அப்ளை. நீங்க ஆட் பண்ணும்போது பாருங்க இந்த பொசிஷன் கீழே இருக்க இதை பொறுத்து ஆட் ஆகுது. இதை நீங்க குறைச்சிக்கிட்டே வந்தா போதும். அதே மாதிரி இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு. இந்த ஆப்ஷன் மேல இருக்கக்கூடிய ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மாதிரி எந்த டைரக்ஷன் இருக்குதோ இதுக்கு பேரலா, எந்த டைரக்ஷனுக்கு பேரலா வரும் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்வை நான் இந்த வரைக்கும் நான் தூக்கிடுவேன். இங்க ஒரு ஷேப் வந்திருக்கா. இந்த ஷேப் என்னன்னு தெரியுதா? நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ஷேப் என்னன்னு. இப்போ நம்ம இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஷேப் எப்படி வந்திருக்கு. நான் அடுத்த ஒரு இமேஜ் காட்டுறேன், இது கிளியரா இருக்கும். இங்க பாருங்க, இந்த பொசிஷன் கரெக்டா தெரியும். இந்த இடத்துல ஒரு ஆர்க் வர மாதிரி இருக்கும் ரயில்வே பெட்டியில. இந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இந்த ஷீட்டை வந்து டிரா பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க இந்த கிராஸ் எப்படி போகுதுன்னு, இந்த இடத்துல ரேடியஸ் எப்படி வருது, இந்த மாதிரி ஷேப் வரையதுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க இப்போ இதை பார்த்தோன்னு கரெக்டா தெரியும். இப்போ இந்த மாதிரி ஷேப் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஷேப் வரையதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா பார்த்துங்க. நான் அதே இது டேஞ்சன்ட் சிமெட்ரிக் வைக்கும்போது பாருங்க, டேஞ்சன்ட் சிமெட்ரிக் நான் வைக்கிறேன். சிமெட்ரிக் வைக்கும்போது இந்த இடத்துல 3 மெத்தட் காட்டுது. இதை பேஸ் பண்ணி நீங்க ரெண்டுமே ஈக்குவலா ரெண்டுமே டிஸ்டன்ஸ் ஆகும். இந்த இடத்துல நான் 10 இருக்குது. இந்த வேல்யூ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 சைடுமே ஈஸியா வந்துடும். கான்டாக்ட் அதே கூட லா பேஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி மெத்தட் வரும் அந்த மாதிரி மெத்தடையும் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பவுண்டரி அண்ட் கான்டாக்ட் அப்ளை. இது 2 சைடுமே ஈக்குவலா இருக்கும். இல்ல 1 சைடு வரணும்னா இந்த மாதிரிப்பட்ட 8 சிமெட்ரிக் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதை நம்ம தொடர்ந்து நம்ம ஃபுல்லாவே
பார்க்கணும். ஏன்னா இதை வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியா நீங்க வந்து ஒவ்வொரு எடுத்து கான்செப்டா எடுத்து நம்ம தனியா எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது ஒரு செக்ஷன் எல்லாத்துலயுமே மிங்கிள் ஆகி வரும். இப்போ ரோல் செக்ஷனா இருந்தாலும் சரி, ஸ்விஃப்ட் செக்ஷனா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒவ்வொரு செக்ஷனா வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது அதே போல இந்த வித் லிமிட் நமக்கு இதுல மட்டும் இல்ல, எந்த ஒரு ஆப்ஷனா இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் கூட நமக்கு லிமிட் கொடுத்து நீங்க எல்லாத்துலயும் யூஸ் ஆகும். ஏன்னா கான்டாக்ட் கர்வ் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஹைட் ஆகி கிராஸ் செக்ஷனுக்கு உள்ளே வந்துருது. இந்த மெத்தட் கான்டாக்ட் கர்வ் வந்த உடனே இந்த ஹைட் ஆகி டைரக்டா உள்ள வந்து நீங்க மற்ற விஷயங்களுக்கு நீங்க ரெண்டுக்கும் ஆப்ஷனுமே ஆப்ஷன் வெளியே இருக்கு. அதாவது உங்களுக்கு எது தேவையா இருந்து அந்த வரைக்கும் தேவையா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஸ்வீப் வச்சு நீங்க அடிஷனலா வேணும்னா உள்ளே இவ்வளவுதான். நீங்க டைரக்டா நம்ம வித் லிமிட்லயும் நம்ம இந்த ஃபேஸ் 1 இந்த வித் லிமிட் வேற எதுவுமே கிடையாது. இத பாருங்க, இதுல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நீங்க ஆஃப்செட் கூட நீங்க பண்ணிக்கலாம், மாத்தி கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த வித் லிமிட் ஆப்ஷன். ஸ்விஃப்ட்னு இருக்கு. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், நல்லா பார்த்துட்டோம், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இதை நம்ம சர்ஃபேஸ்லயே நம்ம தொடர்ந்து தான் அதை தான் நம்ம பார்க்க போறோம். ரோல் மெத்தட் இருக்கு. ரோல் மெத்தட்லயே நமக்கு ஓரியன்டேஷன் வித் மெத்தட் இருக்கு, ஆட்டோமேட்டிக் 3 மெத்தட் இருக்கு. ஆட்டோமேட்டிக் கர்வ்லயே உள்ள நிறைய மெத்தட்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். கன்ஃபியூஸ் பண்ணாம அடுத்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். 3 ஃபேஸ் நம்ம 3 ஃபேஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். 3 ஃபேஸ்ல நம்ம ஏற்கனவே நான் இந்த எல்லாத்தையும் நான் எடுத்துறேன். 3 ஃபேஸ் வைக்கும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மிடில் ஃபேஸ் வச்சு நம்ம ஓகே கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம 3 ஃபேஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 3 ஃபேஸ் நம்ம பார்த்தோம். அதோட சேர்ந்து கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் இருக்கு, வித் லிமிட் வரவே இல்லை. இந்த கிராஸ் செக்ஷன்ல என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்னு பாருங்க. அதே மெத்தட் தான் ரெண்டுமே, ரோலிங் அண்ட் செட். இந்த ரோலிங் நம்ம வைக்கிறோம். ரோலிங் வச்ச பிறகு இதுல வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே வரவே இல்லை. ஆட்டோமேட்டிக் எந்த ஒரு ஆப்ஷனுமே இதுல வரவே இல்லை. நீங்க ரோலிங் மெத்தட்ல வேணும்னா ரோலிங் மெத்தட்ல இருக்கு. அதாவது ஸ்விஃப்ட் வைக்கும் போது மட்டும் ஒரே ஒரு ஆப்ஷன் கேட்கு, ஸ்பைன் கர்வ். எந்த கர்வை பேஸ் பண்ணி, அதாவது வாகும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரணுமா, எந்த டைரக்ஷன் பண்ணி வரணும், அந்த ஒரு செலக்ட் ஆப்ஷன் மட்டும் தான் காட்டுது. இதுல இருந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை. 3 ஃபேஸ்ல நமக்கு வேல்யூ கூட வேல்யூ வரல, அதை அசியூம் பண்ணி கரெக்டா டேஞ்சன்ட் சர்ஃபேஸா எடுக்குது. கரெக்டா இந்த ஃபேஸ கரெக்டா ரொம்ப ஈஸியா வருது. 3 ஃபேஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க டைரக்ஷன் எப்படி இருக்குதோ அந்த ஃபேஸ் கரெக்டா இருக்கும். ஆனா 2 ஃபேஸ்ல நிறைய ஆப்ஷன் இருக்குது. பொறுமையா இதை எடுத்து பார்த்தா மட்டும்தான் கரெக்டா தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்க பொறுமையா பார்த்துட்டீங்க. பார்த்ததுக்கு நன்றி. இதை நீங்க தொடர்ந்து பார்த்தது மட்டும் இல்லாம நீங்க அதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்க, இந்த டூல் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லா எப்படி இருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு மீதி உள்ள பகுதியை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.